வணக்கம் நண்பர்களே. நேரம் சரியாக இரவு 10 மணி. இரவின் மடியில் என்னோடு இணைந்திருக்கிறீர்கள். அண்ணாமலை தமிழ் சினிமாவில் வந்த ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். அந்த காலத்தில் அந்த படத்தை பார்த்து ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ரஜினியோட வாழ்க்கையில் மட்டுமில்ல, நம்மள நிறைய பேருக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அந்த படத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு அழகான காட்சி இருக்குங்க. அந்த படத்தோட கிளைமேக்ஸில் ரஜினி ஒரு மலை மேலே கொண்டு போய் காரை நிறுத்திட்டு நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். அப்போ அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கிராமவாசி தன்னோட மாட்டை மேய்ச்சல்லாம் முடிச்சுட்டு மாலை நேரத்தில் வீடு திரும்பிட்டு இருப்பார். அப்படியே ஒரு வீடு திரும்பிட்டு இருக்கும்போது அப்படியே சந்தோஷமாக பாட்டு பாடிட்டு அப்படியே அமைதியாக போயிட்டு இருப்பார். அதை ரஜினி நின்று அப்படியே அழகாக வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். அப்படி ஒரு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது தன்னை அறியாமல் கண்ணில் அப்படியே ரஜினி கண்ணில் அப்படியே தண்ணியாக போகும். ரஜினியும் அப்படி நினைப்பார், நானும் அப்படி தானே ஒரு காலத்தில் இருந்தேன். ஆனால் நான் யாரோ ஒருத்தருக்காக, நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன அடையாளத்தெல்லாம் இழந்து கடைசியில் நான் யாருன்னே எனக்கே தெரியாமல் இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிறேன். என்னோட மனசில் இருக்க நிம்மதி வலி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனால் நான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த சீன் இருக்கும். அந்த காட்சி அவ்வளோக எடுத்திருப்பாங்க. இது ரஜினிக்கு மட்டுமல்ல, நம்மள நிறைய பேத்துக்குங்க. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக, நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையை இழந்துட்டு நாம் ஓடி போய் கிடச்சிட்டு ஒரு இடத்துல நின்று திரும்பி பார்த்தா நாம் அந்த இடத்துல நாமளாக இருக்க மாட்டேங்க. இதுதான் யதார்த்தமும் கூட. அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறது, உங்கள் வாழ்க்கை உங்களுக்காக வாழுங்க, உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழுங்க. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை, உங்களுக்கு எந்தெல்லாம் பிடிக்குமோ, நீங்கள் எதெல்லாம் செஞ்சால் மனநிறைவு வைப்பீங்களோ அதை தொடர்ந்து செய்யுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி எதிர கொடுங்க. அப்புறம் வேறு ஏதாவது பேசணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நன்றி நண்பர்களே.